ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு கரிசோறு கார்த்தி யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், தொண்டோட வாங்கி ஒரு 5 கிலோவில் ரோகு கெண்டை மீனை தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மசாலா தடவி அப்படியே எண்ணெயில் அப்படியே பொரித்து சாப்பிட போகிறோம். ஸோ அதுதான் இன்றைக்கி ஃபுல்லாக நான் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஸோ இந்த மீனை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்சி கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமனார் ஊரில் என் மச்சானுங்கோ அண்ணனுங்கோ எல்லாம் சேர்ந்து எனக்காக நல்லா ஃப்ரெஷ்ஷாக லைவாக பிடிச்சி, மாமா இதை அப்படியே வந்து முழுசாக நீ வந்து பார்த்தோன்னா சமைச்சு இதை வீடியோ பண்ணணுன்னு சொன்னாங்க. அவங்க ஆசைக்காகவே இந்த ஒரு வீடியோ போடுறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மீனை வந்து கரெக்டாக வந்து கீரல் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் அழகாக 2 பக்கமும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, மீனை பாருங்கள் அப்படியே சூப்பராக கீரல் போட்டாச்சு. ஸோ இவரை ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ மசாலா வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். மசாலா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழகாக அந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா, சிக்கன் மசாலா, கொஞ்சம் ரெட் சில்லி, கார்ன் மாவு, லெமன்லாம் இருக்குது. ஸோ இது அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். அழகாக மசாலா வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. இது அப்படியே எடுத்து நம்ம மீனில் தட வேண்டியது தான் பாக்கி. அப்படியே இவரை குழந்தைய படுக்க வைக்கிற மாதிரி படுக்க வச்சு அப்படியே மசாலாவில் குளிப்பாட்ட வேண்டியது தான். மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கீரல் போட்டோம் பார்த்தியா, அதெல்லாம் நல்லா அப்படியே மொறுன்னு வறுத்து அப்படியே கடின்னு கடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அழகாக மீனில் மசாலா அப்படியே 2 பக்கமும் அழகாக தடவியாச்சு. இவர் அப்படியே ஒரு 1/2 hour இதை ஊற விட்டுடலாம். அந்த 1/2 hourல அடுப்பை பற்ற வச்சு போயிட்டு ஆயிலெல்லாம் நம்ம ஹீட் பண்ணிவிட்டு வந்துடுவோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சிடலாம். ஸோ எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏம்மா தள்ளிவா. சரி மீன் தான் வருகிறோம், நம்ம விற்று சாப்பிட்லான்னா. எண்ணெயும் காமிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக எண்ணெயும் சூடாயிடுச்சு, மசாலா நல்லா ஊறிடுச்சு மீனில். அப்படியே பதமாக இவரை இறக்கிடலாம். அடாடாடா, ஷூ அப்படியே குளிப்பாட்ட வேண்டியது தான். மாற்றி அப்படியே. ஸோ அப்படியே கொஞ்சம் எண்ணெய் எப்போல்லாம் மீனுக்கு தெரியலையோ எல்லாம் கொஞ்சம் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே திருப்பி போட்டு எல்லாம் பொன்னிறமாக அப்படியே வறுத்து எடுத்துட வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், அழகாக சும்மா அப்படியே பக்காவாக எண்ணெயில் பொரிச்சு எடுத்தாச்சு. ஸோ நந்தினி வந்து இப்போ அதுக்குள்ளே நான் வந்து போயிட்டு வராங்களே டெக்கரேட் பண்ணிட்டுக்கிறாப்பல. லெமனு, குக்கும்பர் வச்சுருக்காப்பல, அதை வெள்ளரிக்காய், ஆனியன்லாம் இருக்குது. ஸோ சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ இதான் ஃபஸ்ட் டைமு இவ்வளோ பெரிய மீனை அப்படியே ஃப்ரை பண்ணுறது. ஆஹா,
ரொம்ப சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மீட்டு பாருங்கள், சும்மா அப்படியே பஞ்சு பஞ்சாக வெந்துக்குது மீன். ஃபாஸ்ட் நல்ல சூடு ஃப்ரெண்ட்ஸ். அப்பா இது எடுத்துட்டு லைட்டாக அந்த லெமனை கொஞ்சம் அப்படியே புழிஞ்சு விட்டு ஒரு ஆனியனை அப்படியே எடுத்து ஸ்லைஸாக இது மேலே வச்சு அப்படியே ஒரு பைட் போட வேண்டியது தான். பக்காவா என்னம்மா நிறையா டென்ஷன் ஆகிடுவா போல. செய்ய சொல்ல இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு பைட்டு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்படிதா சரியாகுது. அப்படியே மீன் வந்து அப்படியே பஞ்சு பஞ்சாக வெந்துச்சு. இங்கே பாரு, மசாலா உள்ளே இல்லைனாலும் மேலே இருக்கிற அந்த மசாலா ஃப்ளேவரு நல்லா தட்டி தூக்குது. ஆஹா சூர்யா, வறுக்க சொன்னேன், வறுத்தாச்சு. டேஸ்ட்டும் அல்டிமேட்டு. ஒரு நாள் ஃபிஷ்ஷிங் பண்ணுறதே நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். அந்த ஸ்பாட்லேயே சமைச்சு வீடியோ போடுறேன். இல்லை வேறு லெவலில் இருக்குது. ஆஹா நான் சூடாகுது. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.